காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவித்து உரிய இழப்பீடு வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரவி இணைப்பில் உள்ளார். வணக்கம் ரவி, விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். குறுவை சாகுபடி பொய்த்து போனதால் உடனடியாக டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெல்டா மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருவாரூரில் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக குறுவை சாகுபடி இழந்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வழங்கிட வேண்டும். குறுவை சாகுபடியின்மையால் வேலைவாய்ப்பை இழந்துள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கிட வேண்டும். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகள் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்திட வேண்டும். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு சிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடும் தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. தடுப்பரங்கள் மீது ஏறியும் தடுப்பரங்களை தள்ளிவிட்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டக்காரர்கள் நுழைய முற்பட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு என்பது நிலவியது. அதனைத் தொடர்ந்து மாநில செயலர் வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினர் சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தின் காரணமாக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டம் நிறைவடைந்ததும் போராட்டக்காரர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.